सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ओम शांति शांति शांति। ओम शांति शांति शांति। பரம்பொருள் உருவம் உடைத்திருக்கிறார், அருவமாயிருக்கிறார். உருவம் அருவம் இவைகளை கடந்தவராகவும் இருக்கிறார். அவரை முழுதும் யாரே அறிய வல்லவர்? பரம்பொருள் உருவம் உடைத்திருக்கிறார், அருவமாயிருக்கிறார். உருவம் அருவம் இவைகளை கடந்தவராகவும் இருக்கிறார். அவரை யாரே அறிய வல்லவர்? இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, பிரம்ம சமாஜத்தில், அதாவது 19ஆம் நூற்றாண்டில் வங்காளத்தில் தோன்றிய ஒரு சீர்திருத்த இயக்கம் பிரம்ம சமாஜம். அந்த பிரம்ம சமாஜத்தில் விக்கிரக வழிபாடை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுடைய நிறைய கொள்கைகள் கிறிஸ்தவத்தை ஒட்டி இருக்கும், அதுலேருந்து எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப சரியாக இருக்குங்கிற மாதிரியும் நம்மள்கிட்ட சரியில்லை மாதிரியும் அதுலேருந்து எடுத்து, அப்படி அவர்கள் எடுத்த ஒன்று விக்கிரக வழிபாட்டை புறக்கணித்து கடவுளை உருவமற்றவராகத்தான் தியானிக்கணும் என்று சொல்லுவார்கள். அதனால் பல பேர் குருதேவர்கிட்ட அப்போ கேட்பாங்க, கடவுள் உருவத்தோடு இருக்கிறாரா, உருவம் இல்லாதவராக இருக்கிறாரா? அதுக்கு தான் இந்த பதில் சொல்கிறாங்க, உருவத்தோடும் இருக்கிறார், உருவம் இல்லாதும் இருக்கிறார், இன்னும் என்னவெல்லாமல் இருக்கிறார், அதெல்லாம் நமக்கு எப்படி அளக்க முடியும்? உருவத்தோடு இருக்கிறார், உருவம் இல்லாமல் இருக்கிறார், வேற இன்னும் மூணாவது ஆப்ஷன் என்ன இருக்க முடியும்னு நம்ம சிற்றறிவுக்கு எட்ட மாட்டேங்கிறது. அதுதான் உருவம் இல்லாதது அருவம்னு சொல்லிட்டோம். அரு அப்படி வேணா கொஞ்சம் சொல்லிக்கலாம். ஆனா அவர் எண்ணத்துக்குள்ள அகப்பட்டவர் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பொருள் உருவங்களெல்லாம் கடந்ததாத்தான் இருக்க முடியும். எண்ணத்தால ஒன்றை புரிந்து கொள்ள முடியும்னு சொன்னா அதுக்கு எண்ணமே ஒரு எல்லையை, உருவத்தை கொடுத்து விடும். இதே கேள்விய இந்த காஸ்பல் அமுத மொழிகள் அதை குறித்து வைத்த, குருதேவனுடைய உபதேசங்களை குறித்து வைத்த இளரச்சீடராகிய மா மகேந்திரநாத் குப்தர், அவர் முதல்ல குருதேவர் பார்க்க வந்த பொழுதே கேட்கிறார். குருதேவர் அவர்கிட்ட கேட்கிறார், நீ கடவுளை உருவம் உடையவராக வழிபடுகிறாயா, உருவம் அற்றவராக நினைக்கிறாயான? நான் உருவம் அற்றவராகத்தான் நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லது. அதுக்காக உருவத்தோடு வழிபடுறவங்கெல்லாம் முட்டாள்தனம் பண்றாங்கன்னு சொல்லாத. அதுதான் பிரம்ம சமாஜத்தினுடைய போக்கு, விக்கிரக வழிபாடை நிந்தனை பண்ணுவது. ஆனால் குருதேவர் விக்கிரக வழிபாட்டில் துவக்கி நிர்விகல்ப சமாதியில் 6 மாதம் இருந்தார். அப்புறம் பிடிச்சி கீழே கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டார். அகண்டமான போதம், எல்லையற்ற பேருணர்வு. அது எல்லையற்றதுங்கும் போதே உருவம் இல்லாததான் இருந்தானோ. அப்ப அது அறிவு வடிவினது.
ஏன் கடவுளுக்கு உருவம் இருக்கிறதாக நினைக்கிற மயக்கம் நமக்கு வந்துருதுன்னா, நமக்கு ஒரு உருவம் இருக்குன்னு நாம நினச்சிட்டோம். இந்த உருவம் தான் நான், இந்த உடல் தான் நான் என்கிற எண்ணத்தை விட முடியாமல் இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கும் ஒரு உருவம் கொடுத்து தான் தீர்வோம். எந்த மதங்கள் உருவம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்கெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ பொய் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு உருவம் இருக்கிறது நான் நினைக்கும் வரையில் இறைவனை உருவத்துடன் கூடியவனாகத்தான் என்னால் கற்பனை பண்ண முடியும். அதனால தான் 12வது அத்தியாயத்தில் சொல்றார் ஸ்ரீகிருஷ்ணர், கிளேஷக அதிக தரக தேஷாம், அவர்களுக்கு இது ரொம்ப கஷ்டம். எவர்களுக்கு? உடல் உணர்ச்சி உடையாருக்கு இறைவன் உருவமற்றவனாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதே கடினம்னுட்டார். இவங்க உடம்புல கட்டுண்டு இருக்கிறது இவங்க மனசு. அந்த மனசை கொண்டு எப்படி உருவமற்ற இறைவனை கற்பனையை பண்ண முடியாது. அதனால கடவுள் உருவத்தோடு கூடினவராகவும் நமக்காக தோன்றுகிறார். சச்சிதானந்தம் என்கின்ற பெருங்கடலிலே, சச்சிதானந்த சாகரத்திலே கிருஷ்ணர்ங்கிற ஒரு அலை ஒரு பக்கம் எழும்புகிறது, ராமர்ங்கிற அலை இன்னொரு பக்கம் எழும்புகிறது, இயேசுங்கிற அலை ஒரு பக்கம் எழும்புகிறது, ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர்ங்கிற ஒரு அலை ஒரு பக்கம். இத்தனைக்கு அப்புறம் அந்த கடல் அடக்க முடியாததாக இருக்கின்றது. அதனால இதன் பெருமையை யார் அறிவார்? எனக்கு வடிவமற்றதா அந்த பரம்பொருளை உணரணும்னு தான் ஆசையா இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எண்ணம் ஓயும் வழியை தெரிஞ்சுக்கணுமா. எண்ணங்கள் ஓயும் போது அந்த வடிவமற்ற பொருள் தன்னைத்தான் உணர்த்தும். எண்ணம் ஓயும் வழி என்ன? எண்ணம் எழுந்திடும் போதே அது எழுவது யாருக்கு என்று பார். அந்த எண்ணத்தை பார்க்காத. அல்லது எங்கிருந்து கிளம்புகிறது என்று அதன் மூலத்தை நோக்கி செல். இப்படி தியானத்தில் அமரும்போது வருகிற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் அந்த எண்ணம் நல்லதா கெட்டதா, இது வேணுமா வேண்டாம், அந்த ஆராய்ச்சியே பண்ணாமல் அவனுடைய அர்த்தத்தை பற்றி நினைக்காம அது எங்கே கிளம்புகுதுன்னு பாரு போதும். அப்படி எண்ணத்தினுடைய துவக்கத்தை நோக்கி உன் மனசை திருப்ப 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 மனசே ஓஞ்சு போய் ஆத்மா தன்னைத்தான் உணர்த்தும். இதுதான் உருவமற்ற அறிவே வடிவான எல்லையற்ற பேருணர்வை, பிரஞானத்தை உணர்வதற்கான வழி. சரி அம்மா, உங்க கேள்வியை சொல்லுங்க. இந்த ஏத்தாப்படி மேலே இருக்க படத்தில் வந்து அம்பாள் சிவன் மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அதோட தாத்பரியம் என்னன்னு தெரியணும். அம்மா கேள்வியில் குறிப்பிடுவது ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய சித்திரம். அதில் முதல்ல சுற்றி இருக்கிற பரிவார தேவதைகள் மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பார்ப்போம். அம்பாளுக்கு முன்னால் கீழே அம்பாளின் வலதுபுறத்திலே கணபதி, இடதுபுறத்திலே அருமுகன். இது எதை காட்டுறதுன்னா, லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் குமார கணநாத அம்பா. குமாரனாகிய முருகப்பெருமானுக்கும் கணநாதனாகிய கணபதிக்கும் தாயார் குமார கணநாத்தாம்பா. அப்புறம் அம்பாளுடைய பாதத்தில் ஒரு தாமரை, அதுக்கு முன்னால ஸ்ரீசக்கரம். அது கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்ரீசக்கரம், ஸ்ரீசக்கரம் என்பதுதான் ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி சக்கரம் அல்லது யந்திரங்கள் எல்லாவற்றிலும் ராஜாவா இருக்கிறது. யந்திர ராஜா, எல்லாவற்றுக்கும் தலைமையானது. ஏன் அப்படின்னா,
சிவசக்தி ஐக்கிய ரூபத்தை காட்டுவதாக சிவனை குறித்த முக்கோணங்கள், அம்பாளை குறிக்கிற முக்கோணங்கள், அந்த முக்கோணங்கள்லாம் ஒன்றை ஒன்று வெட்டும்படியாக நிறைய அப்படி சிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நல்லா பார்த்தா நடுவில் ஒரு பிந்து, 4 முக்கோணங்கள் ஒரு திசை நோக்கி, 5 முக்கோணங்கள் ஒரு திசை நோக்கி, நடுவில் அந்த பிந்து. இந்த முக்கோணங்கள் எல்லாம் 3 வட்டத்துக்குள்ள இருக்கும். அதை சுற்றி ஒரு சத்துரம் இருக்கும். இது பிரபஞ்சம் முழுவதின் வரைபடம். ஒரு வீடு கட்ட முன்னாடி ஒரு என்ஜினியர் ப்ளூ பிரிண்ட் போடுறாருல, அது மாதிரி பிரபஞ்சத்தை காட்டுவதான ஒரு வரைபடம் தான் இந்த ஸ்ரீசக்கரம். இது அம்பாளுடைய ஆசனம்னு சொல்றோம். ஸ்ரீசக்கர ராஜ நிலையா, அது அந்த படத்தில் இருக்கு. அப்புறம் அம்பாள் ஒரு அற்புதமான சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறாள். எல்லா சிம்மாசனங்களை போல அதுக்கும் 4 கால், உட்காருவதற்கு ஒரு பலகை அதில் இருக்கு. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த 4 காலில் ஒவ்வொரு இடத்துலையும் தெய்வ வடிவங்கள் இருக்கு. இந்த அம்பாள் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு வைத்துக்கொண்டா, இந்த படத்தில் மட்டும் கொஞ்சம் மாற்றி இருக்கு. நான் நினைக்கிறேன் அது சரஸ்வதி பக்கம் பிரம்மா வரணுங்கிறதுக்காக மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தென்கிழக்கில் பிரம்மா. இப்போ நம்ம கட்டடம், இது ஆசிரம கட்டடம் கிழக்கு நோக்கி இருக்கு. இது தென்கிழக்கு. தென்கிழக்கு கால் பிரம்மா, தென்மேற்கு விஷ்ணு, வடமேற்கு ருத்ரன், வடகிழக்கு ஈசானன். அந்த பலகை சதாசிவம். இதுதான் உங்க கேள்வி. சிவனார் மேல உட்கார்ந்துருக்காங்களே. இப்போ காளிங்கிற இந்த கோர சுரூபத்தை எடுத்துக்கொண்ட சிவனார் சவம் போல கிடைக்கிறார். அவர் மார்பின் மீது காலை நாட்டிக்கொண்டு காளி நிற்கிறாள். அப்படி இருக்கும். லலிதா மகா திரிபுர சுந்தரி சாந்தமூர்த்தி, அதனால ரொம்ப கம்பீரமா அமைதியா சிம்மாசனத்தில் தான் உட்கார்ந்துருக்கா. ஆனால் அந்த பலகை சதாசிவம். கருத்து என்ன அப்படின்னா, இந்த 4 கால்களும் இந்த பலகையுமாக இருப்பவர்கள் பஞ்சமூர்த்திகள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன், சதாசிவன். இவர்கள் 5 பேரும் பஞ்ச கிருத்தியங்களை செய்கிறார்கள். பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற காரியத்தை பிரம்மா செய்கிறார். காத்து பரிபாலனம் பண்ணுவதை விஷ்ணு செய்கின்றார். சம்ஹார காலத்தில் ஒடுக்கிக் கொள்வதை ருத்ரன் செய்கின்றார். அது ஸ்திதியில் இருக்கும் போதே உயிர்களை மயக்கி மறைக்கின்றார் திரோதானனுக்காக உள்ள ஈஸ்வரன். அவர்களுக்கு, ஜீவர்களுக்கு பக்குவம் வரும் பொழுது அந்த மறைப்பை நீக்கி உண்மையை உணர்த்துவதற்கு உதவி புரிகின்றார் சதாசிவன். இப்ப இதுல விஷயம் என்னன்னா, ஏன் அம்பாள் அங்க அது மேல போய் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னா, பஞ்சப்பிரேத்த ஆசன ஆசீனா, இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாமம் சொல்லலாம். பஞ்சப்பிரேத்த ஆசன ஆசீனா, 5 பிரேத்தங்களாலான ஆசனத்தின் மீது வீற்றிருக்கிறார். அதனது பிரேத்தம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன், சதாசிவன பிரேத்தம்ங்கிறேன்னா, பிரேத்தம்னா என்ன? உயிர் பிரிந்து விட்ட உடல் தான் பிரேத்தம். அம்பாள் அவர்கள் மீது அமரலைன்னா இதெல்லாம் பிணம். கருத்து என்ன அப்படின்னா, இந்த பஞ்சமூர்த்திகளுக்கும் பஞ்ச கிருத்தியங்களை செய்வதற்காக, உலகை படைத்தல் முதலான காரியங்களை செய்வதற்கான உயிராற்றலை கொடுப்பவள் அன்னை பராசக்தி. அவள்கிட்ட இருந்து தான் அது வருகிறது. வேலை முடிஞ்சிருச்சுன்னா அம்பாள் எழுந்திருச்சிருவா, அவங்கள டப் டப் டப்னு படுத்துருவாங்க. உலகம் இல்லாமல் இறைவன் இருப்பார், இறைவன் இல்லாமல் உலகம் இல்லை. அதான் அதுக்கு கருத்து.
அம்பாளுக்கு சாமரம் வீசிக்கொண்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அம்பாள் வலது பக்கம் சரஸ்வதி, இடது பக்கம் லக்ஷ்மி. சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா. சவ்யம்னா இடதுபுறம், தட்சிணம்னா வலதுபுறம். அம்பாளின் வலதுபுறத்திலே சரஸ்வதியும் இடதுபுறத்திலே ரமாவாகிய லக்ஷ்மியும் இருந்து கொண்டு பணிவிடை பண்ணுகிறார்கள். அத மாதிரி கமலா கோட்டி சேவித்தா, ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி கோடிக்கணக்க காத்திருக்காங்களாம். ஏய், உன்னுடைய டேர்ன் 5 நிமிஷம்தான், நீ போ, அடுத்து நான் வரணும் அப்படிங்கிறாங்களாம். அவங்க சந்தோஷம் விசிட்டுக்கு போது பின்னாடி இருக்கிறவன் ஏய் நீ நடுக்க நான் வரணுங்கிறாளாம். அப்படி கோடிக்கணக்கான சரஸ்வதிகளும் கோடிக்கணக்கான லக்ஷ்மிகளும் அம்பாளுக்கு சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறார்களாம். கருத்து என்ன? இந்த அண்ணாமலை அருணாச்சல க்ஷேத்திரத்தினுடைய ஸ்தல புராணத்திலே அது வருது. பிரம்மாவும் விஷ்ணுவும் அந்த ஒளியினுடைய அடிமுடி தேடி போனார்கள், காண முடியலைங்கிறோம். கருத்து என்ன? கல்வியும் செல்வமும் அதை குறித்து உனக்கு செருக்கு இருக்கும்போது கடவுளை நீ பார்க்க முடியாது. லௌகிக்க கல்வியும் அல்லது ஏட்டு கல்வியும், உபனிஷத்தே படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புஸ்தகத்தை படித்த மாதிரி படித்து விஷயமா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்காக நான் ஆத்மாவை உணர்ந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. அப்போ கல்வியும் செல்வமும் கடவுளை காண மாட்டா. அவை பற்றிய எண்ணத்தை உணர்ச்சியை ஒதுக்கி தள்ளிவிட்டு பணிவோடு போகும்போது உனக்கு விளங்கலாம். அதனால்தான் அவங்க சேவகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை கருத்தும் இருக்கு அந்த ஒரு படத்தில், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாமம். அப்புறம் அம்பாள் எடுத்துக்கோங்க. அம்பாளுக்கு 4 கரங்கள், சதுர்பாகு சமன்விதா, 4 கரங்களோடு கூடியவள். அந்த 4 கரங்களிலே வலப்புறத்து மேல் கரத்திலே ராகஸ்வரூப பாஷாட்யா, பற்றுதல் என்னும் வடிவத்தில் இருக்கக்கூடிய சுருக்கு கயிறு வச்சிருக்காளாம். அந்த கயிறு எப்படி இருக்குன்னா, ஒரு நுனி நம்ம பிடிச்சிக்கலாம், இன்னொரு நுனி வந்து இப்படி உருவாஞ்சிருக்க மாதிரி போட்டிருக்கோம். இப்படி ஏதாவது உங்களை விட்டு இப்படி இழுத்தோன்னா அது நமக்கு வந்துடும். இது எதை காட்டுறதுன்னா ஆசை. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ராகமாகிய ஆசை தான் ஒரு உருவாஞ்சிருக்க மாதிரி இருந்து அந்த பொருட்களை தாவி பிடிச்சி எனக்கு வேணும் வேணும்னு கேட்குறது. அப்போ ஜீவர்களுக்கு ஆரம்பத்தில் இந்த ஆசையை வைத்துக்கொண்டு தான் அவை வளர்ச்சி பெறுகின்றன. ராகஸ்வரூப பாஷாட்யா. இந்த பக்கம் அங்குஷம். அங்குஷம் என்ன? யானை குளிச்சதுக்கப்புறம் மண்ணை வாரி போட்டுக்கொண்டா ஒரு குத்து குத்துறான், உடனே அது சரி மண்ணை தொடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்குது. அல்லது நடத்தி கூட்டி கொண்டு போயிருக்கும்போது பக்கத்து வீட்டு தோட்டத்தில் இருக்கிற வாழை மரத்தை அது அப்படியே தும்பிச்சு நீட்டி பிடுங்க போகிறது ஒரு குத்து. அப்போ கண்டனம் தெரிவித்து இதை செய்யாதேன்னு சொல்கிறதுக்கு இந்த அங்குஷத்தை பயன்படுத்துகிறான் பாகன். அது மாதிரி விவேகம் மனசுக்குள்ளே இருந்து ஏய் இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறதான். குரோதாக்கார அங்குஷ உஜ்வலா, அப்படி பிரகாசம் ஒளி வீசி கொண்டு கடுமையாக இருக்க அந்த விவேக சக்தி. இடது கீழ்கையில் கரும்பு வில், மனோரூப இக்ஷு கோதண்டா, மனம் என்னும் வடிவிலே அமைந்திருக்கிற கரும்பு வில். கரும்பு இனிமையா இருக்கு, எல்லாருக்கும் அவரவருடைய மனசும் உடம்பும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் எத்தனை குறை இருந்தாலும் நம்ம வேணா சொல்லலாம், உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு குழந்தையெல்லாம் கேட்போம், அப்பாவையா அம்மாவையா எல்லாம் கேட்போம். அது ஏதாவது ஒன்று சொல்லும். ஆனால் உண்மையிலே எல்லாருக்கும் அவரவரைத்தான் முதல்ல பிடிச்சிருக்கு. நம்ம ஆனஸ்டாக இருந்தால் அதை தான் ஒத்துக்கணும். அது இந்த மனசு கரும்பு வடிவில் இருப்பது அதை காட்டுகிறது. கரும்பின் அடிப்பகுதி இனிமையாக இருக்கு, மேலே போக போக இனிமை குறைகிறது. பிரபஞ்சத்திலே பல பிறவிகள் எடுத்து அடிபட்டு உண்மையை உணர்ந்து கொண்டிருக்கிற மனசு அடிக்கரும்பு போல இருக்கு. இப்பதான் மனுஷ பிறவிக்கு வந்திருக்கிற மனசு நுனிக்கரும்பு போல இருக்கு. இந்த கரும்பு வில்லிலே வைத்து விடுவதற்கு அவள் வைத்திருக்கிற பானம் அம்பு என்னென்ன வலது கையில் இருக்கு. 5 மலர்களின் கொத்து, மலர்கணை. இந்த கரும்பு வில்லும் மலர்கணையும் மன்மதனுக்கும் இருக்கு, அம்பாளும் வச்சிருக்கா. அது என்னன்னா பஞ்ச தன்மாத்திர சாயக்கா. இந்த மனது என்ன செய்கிறது? கண்ணுக்குரிய காட்சி, காதுக்குரிய ஓசை, மூக்குக்குரிய வாசனை, நாவுக்குரிய சுவை, தோலுக்குரிய தொற்றுனதற்கான மென்மை கடினம் குளிர் வெப்பம்,
போன்ற உணர்ச்சிகளை நாடி போகிறது. அதான் அந்த அம்பு. இப்படி அம்பாளுடைய ரூபம் பலவிதமான தத்துவங்களுக்கு விளக்கமாக அமைந்திருக்கிறது. அவளுடைய திருமுகத்தை பார்த்தா மகாலாவண்ய சேவதிகி, பேரழகின் பெட்டகமாக இருக்கின்றாள். அதிலே அமைதியும் இனிமையும் தாய்மையும் தவழ்கின்றன. ஸ்ரீமாதா என்று அவளை வணங்குவதை தவிர நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. சரி, இப்போது மணி 9:10 ஆச்சு. அதுதான் சதாசிவம்னு சொன்னேன். பஞ்சகிருத்தியங்களில் அனுகிரகமூர்த்தியாக இருப்பவர் சதாசிவன். அதுவும் நாமம் இருக்கு, பஞ்சகிருத்திய பராயணா. அந்த பலகா, இப்போ நம்ம சேரில் சோஃபாலெல்லாம் உட்கார்ற இடம் இருக்குல்ல, அந்த பலகை மாதிரி அம்பாளுடைய சிம்மாசன பலகையே அவர் தான். அதை எப்படியாவது படத்தில் காட்டணும்ல, அதனால் பலகை மேலே அவர் படுத்துக்கிற மாதிரி காட்டுறோம். அவர் தான் பலகை ஆகியிருக்காரு. உண்மை என்ன அப்படின்னா, இந்த 5 பேரும் உண்மையிலும் ஒன்று தான். அந்த தனித்தனி ஆட்கள் இல்லை. ஆமாம், இறைவன் மட்டும்தான். பஞ்சகிருத்தியங்களையும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஒரு ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், துறை தலைவர் அப்படின்னு 5 தனித்தனி ஆள் இருக்கிற மாதிரி சொல்கிறோம். படைத்தலை செய்யும்போது இறைவன் பிரம்மா, காத்தலை செய்யும் பொழுது விஷ்ணு, ஒடுக்குவதை செய்யும் பொழுது ருத்ரன், மறைத்தலை செய்யும் பொழுது ஈஸ்வரன், அருளலை செய்யும் போது சதாசிவம். இதெல்லாம் அம்பாள் தான் இத்தனை ஆய்கொண்டிருக்கிறாள். அவர்களுக்கு அவளே சக்தியை கொடுத்து செய்ய வைக்கிறாள். நடராஜமூர்த்தியினுடைய ஒரே உருவத்தில் இந்த 5க்கும் இடம் இருக்கு. அதில் எனக்கு சில இது தெரியுது, சில இது சரியா தெரியல. உடுக்கை படைத்தல், அக்னி சம்ஹாரம், அபயகரம் காத்தல், தன்னுடைய பாதத்தை காட்டுகிறார், அது அருளல்ங்கிறாங்க. மறைத்தலுங்க, ஊன்றிய திருவடி, தூக்கின காலு, முயலக்க நம்ம மிதிக்கிற காலு, அது மறைத்தல். அப்படி பஞ்சகிருத்தியங்களும் அந்த ஒரு மூர்த்தியில் அற்புதமாக காணப்படுகின்றன. ஐயா என்னமோ சொல்ல விரும்புகிறீங்க, அதை மட்டும் சொல்லுங்கள், அதோட முடிச்சுப்போம். மணி 9:15. ஒரு தனி மனிதனுடைய உடல், சூழ உடம்பானது அழியக்கூடியது. இந்த உடலை மெய் என்று சொல்கிறார்கள். மெய் என்றால் உண்மை, உண்மைக்கு அழிவு இல்லை. அவ்வாறு இதற்கு நிலைக்கலனாக திருவரங்கத்தில் ராமானுஜ சுவாமிகள் அன்று பல ஆண்டுகளுக்கு முன்னாக தியான நிலையில் இருந்தவர் இன்றும் தியான நிலையில் இருந்த வண்ணம் அந்த காட்சிகளே இருக்கு. அவருக்கென்று தனி சன்னிதானம், இறை வழி எல்லாகவும் தனியாக நடந்துகிட்டு இருக்குது, உடையவர் சன்னதின்னு சொல்லி. அவருடைய உடல் அந்த நெகமெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போது மெய் என்ற மேனி அங்கே உண்மைங்கிறத உணர்த்தப்படுகிறது மாதிரி என் மனதில் தோணுது. இதற்கு கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா நல்லா. பொய்யெல்லாம் ஒன்றாய் பொருத்தி வைத்த பொய் உடலை மெய் என்றால் மெய்யாய் விடுமோ பராபரமே, தாய்மானவர் சொல்லிட்டார். நம்ம எல்லாருடைய உடலை பற்றின மெய் விளக்கம் அதுதான். இது பொய் உடல் தான். ஏன் இது பொய் உடல் அப்படின்னா, ஆரோக்கியத்தோடு திண்மையாக இருக்கும் பொழுது இது நாம் நினைத்ததை செயல்படுத்துகிறது. ரோகம் அல்லது நோய் வரும் பொழுதோ முதுமையிலோ நாம் நினைப்பதை செய்வதற்கு இது தடையாகவே இருக்கிறது. அப்போ ஒரு காலத்தில் ஒரு மாதிரி இருந்து இன்னொரு காலத்தில் இன்னொரு மாதிரி மாறி விடுகிறது. எனவே இது பொய்யுடல். சரி, தாய்மானவர் இன்னொரு இடத்துல சொல்ற, உடல் பொய்யுறவு ஆகின் உண்மை உறவு ஆவர் யார்? திருவருளே கண்டாய். உடல் பொய்யுறவு ஆயின் உண்மை உறவு ஆக கடவார் யார்?
தன்னருளே கண்டாய். தன்னருள் திருவருள் கூட சொல்ல, குளிர்ச்சியான அருள். இது வெப்பமான நாடு இல்லையா, அதனால் இங்கே குளிர்ச்சி வரவேற்கத்தக்கது. அமெரிக்காலையும் அயர்லாந்துலேயும் ரஷ்யாவுடைய வடபகுதியில் போய் இது குளிர்ச்சின்னு சொல்ல மாட்டோம். நம்ம இந்தியாவுக்கு குளிர்ச்சி வரவேற்கத்தக்கது தன்னருள். இப்போ ஸ்ரீ ராமானுஜருடைய திருமேனி தானேயான திருமேனி. அது அவர் பிறந்த இடத்துல தானுகந்த திருமேனி, அது விக்கிரகம். இன்னொரு இடத்துல தமருகந்த திருமேனி, அவருடைய பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது அது. இது தானேயான திருமேனி, அவருடைய திருமேனியே, சாக்ஷாத் ஸ்ரீராமானுஜருடைய திருமேனியே அது. அன்று இருந்த வண்ணம் இன்றும் இருக்கிறதுங்கிறது ஒரு அரிதிலும் அரிதாக நிகழ்கிற அற்புதங்களில் ஒன்று. இது எல்லாருக்கும் சாத்தியமல்ல. எல்லாருக்கும் சாத்தியம் என்னன்னா இது போய்விடலுங்கிறது தான். இல்லை, இந்த நகம் எலும்பு முடி இதெல்லாம் உயிர் இல்லை ஆனால் வளருதுங்கிற மாதிரி வளர்ந்தாலும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் அது அது ராமானுஜருடைய கிருப்பைங்கிறதுக்கு இல்லை, அது என்னன்னு தெரியல. ஒருவேளை நம்ம சாதாரணமாக நம்ம உடலை வச்சுருந்தா அப்படி வருமானு தெரியாது. அதை பாடம் பண்ண தெரிஞ்சவங்க நல்லா வைக்கிறாங்க. அப்போ நம்ம முற்காலத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கு. தண்ணி ஊற்றி அபிஷேகமே கிடையாது அதுக்கு. ஸ்ரீ ராமானுஜருடைய திருமேனிக்கு நீரால் அபிஷேகமே கிடையாது. அது இந்த யூஃபமிசம்னு சொல்லுவோம். அதாவது அமங்கலமான ஒன்றை மங்களமான வார்த்தையை சொல்லுவது, அவ்வளவுதான். பெரிய சுவாமிஜி சன்னியாசிங்கிற புஸ்தகத்தில் சொல்லியிருக்காங்க, மகான்கள் இறையனுபூதி பெற்ற பெரியவர்களுடைய சரீரத்தை அடக்கம்தான் பண்ணணும், எரிக்கக்கூடாது, எரியூட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஐதீகம். ஏன்னா அவர்கள் வாழ்ந்திருக்கும் போது இறைவனையே தரிசித்தவர்கள். அதனால் அதில் தெய்வீகம் எப்போ இருக்கும், அந்த உடம்பை எரிக்கக்கூடாது அப்படிங்கிறது. சாமி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை, பஞ்சபூதத்திலேருந்து வந்த உடம்பு பஞ்சபூதத்துக்கே கொடுத்துறது தான் புத்திசாலித்தனம். அதனால் அடையாளம் இல்லாமல் எரிச்சு விடுங்க, அதான் பெஸ்ட்டுங்கிறது. சரி, பக்தர்களுக்கு ரொம்ப திக்குன்னு இருக்கும் இப்படி சொன்னோம்னா. அந்த மாதிரி கான்ட்ரவர்சி. ஆனாலும் அந்த திருமேனி நமக்கு அதில் அவர் அந்த மகான் வாழ்ந்த போது எப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தார், அவருடைய பக்தி எப்படி அபரிமிதமானது, அதை விட உயிர்களிடம் அவர் கொண்டிருந்த கருணை, இதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும்போது காரியை கருணை ராமானுஜா அப்படின்னு அவருடைய சீடர்கள் பாடினா அது உண்மைன்னு இப்போ அந்த கண்ணை பார்த்து நம்ம நினைக்கிறோம்ல. அதனால் அதை நினைவுபடுத்துவதனால அந்த திருமேனியை நாமும் வணங்குவோம். மற்றபடி இந்த ஆராய்ச்சிகளுக்குள்ளே போக வேண்டியதில்லை. நம்மளை பொறுத்தளவில் அது வணக்கத்துக்குரியது தான். நாங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போகாட்டாலும் இங்கேருந்தே நமஸ்காரம். எந்தரோ மகானுபாவரு அந்தரீக்கு வந்தனமும், எல்லா பெரியவர்களுக்கும் நமஸ்காரம். அதனால் அன்னையின் அருளாலே மகான்கள் வாழ்க்கை அற்புதம். அதாவது அவர் கோபுரத்தின் மேலே ஏறி அந்த நாராயண மந்திரத்தை எல்லாருக்கும் கொடுத்தார், திருக்குலத்தார் உட்பட. அது ஒரு தரம் அவர் அப்படி செய்யலை. ஒவ்வொரு சூழலிலும் அவர் ஜாதிக்கு அப்பாற்பட்டு எல்லாரையும் அன்பால் அரவணைச்சிருக்கிறார். ஒரு தரம் ரெண்டு தரம் இல்லை. அதுதான் ரொம்ப பெருசு. அதாவது சீடர் குழாம் நிறைய, எல்லாரும் அவருக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு வருவாங்க. சீடர்களில் பல பேர் அவருடைய பூர்வ உறவினர்கள் எல்லாம் அப்படியே வந்துட்டாங்க அவர் பின்னாடி. அவர் சன்னியாசியை வந்த உடனே உங்களுக்கு சேவை செய்து கொண்டு உங்களோட இருக்கோங்கிறாங்க. சில பேர் அப்படியே அவங்களும் இருக்காங்க, சில பேர் இல்லறத்தில் இருந்து கொண்டு சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்களில் முதலே ஆண்டான்கிறவர் அவர் ஒரு உறவினர், அந்தணர் குலத்தை சேர்ந்தவர். காவிரிக்கு ஸ்நானம் பண்ண போகும்போது அவர் தோளில் கையை போட்டுக்கொண்டு இவர் போவார். அவர் கை தாங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறார். அப்படி குளிச்சுட்டு வரும்போது உரங்கா பிள்ளை வில்லிதாசனை அவனுடைய அந்த திருக்குலத்தாராகிய அடியார் தோளில் கையை போட்டு வருவார். அதை கேட்கவே கேட்டுவிட்டார் ஒரு அடியார். ஏன்னா நீங்கள் குளிக்க முன்னாடி தான் நம்ம அழுக்காக இருக்கோம்னு சொல்லுவோம். அப்போ போய் ஒரு பிராமணன் தோளில் கையை போட்டுட்டு குளிச்சுட்டு வந்த அப்புறம் சுத்தமான அப்புறம் அவன் தோளில் கையை போடுறீங்களேன்னா
அவருடைய பக்தி எப்படிப்பட்டதுன்னா அதை நிரூபிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள். அப்படி அவருக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஸ்ரீமன் நாராயணனை பார்த்தார். ஆமாம், ஏன் திருக்கோஷ்டியூரில் சொன்னார்னா, திருக்கோஷ்டியூர் நம்பிங்கிற மகான்ட்டு தான் அவர் அந்த மந்திரோபதேசம் பெறுகிறார். மந்திரோபதேசம் செய்து விட்டு அவர் கூடவே சொல்கிறார், இது யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். அங்கே இவர் அந்த ஊர் எல்லை விட்டு வரத்துக்குள்ளே சொல்லிடுறார். சொன்னால் அவனுக்கு நரகங்கிறார். இருந்துட்டு போட்டோம், நான் ஒத்த நரகத்துக்கு போகிறேன், எல்லாரையும் உய்விக்கக்கூடிய அந்த 8 எழுத்து மந்திரத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட கருணை நிரம்பியவர் கார் ஏய் கருணை ராமானுஜர். அவருடைய திருமேனியையும் அந்த அருள் பொழியும் கண்களையும் சிந்தித்து வணங்கி சத்சங்கத்தை நிறைவு செய்வோம். உடல் பொய்யுறவு, ஆனால் நமக்கு உண்மை உறவு பரமனின் தன்னருள். அந்த தன்னருளை கெட்டியாக பிடித்து கொள்ளுவோம். வாழ்க்கையில் அதையே பற்றுக்கோடாக கொள்ளுவோம். நாம் அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை. ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்ம ஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. जय श्री गुरु महाराज की।